السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. கண்ணியமானவர்களே, மனிதனுக்கும் மண்ணுக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதனாகி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணின் மூலமாகவே படைத்தான். ஹுவல்லதி ஹலகக்கும் மின் துராப், உங்களை நாங்கள் மண்ணின் மூலமாகவே படைத்தோம் என்று அல்லாஹ் மனிதனுடைய முதல் கட்ட படைப்பை பற்றி எமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் எங்களுக்கு சுத்தமாக ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி காட்டினார்கள். வஜுஇலத் துர்பத்துஹா லனா தஹூரா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் எங்களுக்கு சுத்தமாக ஆக்கப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, மண்ணிலே அல்லாஹ் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் 480க்கும் மேற்பட்ட அறிக்கையை அவர்கள் வெளியாக்கி இருக்கின்றார்கள். மண்ணிலே அல்லாஹ் அலாதியான கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கின்றான். இன்று இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் அழிக்க முடியாத ஆற்றலை அல்லாஹ் மண்ணின் மூலமாக கிருமிகளை அழிக்கின்றான் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இதே போன்று மண்ணின் மூலமாக அல்லாஹ் தண்ணீரை பரிசுத்தப்படுத்துகின்றான். இதே போன்று மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய நச்சுக்களை அல்லாஹ் மண்ணின் மூலமாக அழிக்கக்கூடிய ஆற்றலை சக்தியை கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, பயங்கரமான கிருமிகளை நோய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு விலங்குதான் நாயாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாயை பற்றி சொல்லி காட்டினார்கள். நாய் உங்களுடைய பாத்திரத்திலே வாயை போட்டால் நீங்கள் 7 தடவை கழுவ வேண்டும், அதில் ஒரு தடவை மண்ணால் கழுவ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். காரணம், நாயின் மூலமாக 50க்கும் மேற்பட்ட நோய்கள் உண்டாகின்றது. எனவே இந்த நோய்களை விட்டும் மனிதனை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முக்கியமான வழிதான் மண்ணை பயன்படுத்துவது. மண்ணை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு மனிதன் இந்த ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, எமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான், மண்ணறையிலே, மக்பராக்களிலே, மையவாடிகளிலே இருக்கக்கூடிய மண், இதிலே கிருமிகள் இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் எம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதை பற்றி நிறைய பேர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அருகாமையில் வெளியான முக்கியமான ஒரு ஆய்வுதான், சிலர்கள் இந்த மண்ணை பார்ப்பதற்காக வேண்டி இந்த மண்ணிலே நச்சுத்தன்மைகள் கிருமிகள் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அங்கே சென்றார்கள். அங்கே எந்தொரு நச்சும் எந்தொரு கிருமிகளும் இல்லாமல் இருந்ததை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். காரணம், அல்லாஹு தஆலா மண்ணுக்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லி காட்டுகின்றான். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, நாங்கள் மண்ணின் மூலமாகவே உங்களை நாங்கள் படைத்தோம், மண்ணின் பக்கமே உங்களை நாங்கள் திருப்பி அனுப்புவோம், மண்ணிலிருந்தே மீண்டும் உங்களை எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்ததை பற்றியும் மீண்டும் மனிதன் மண்ணுக்குள்ளாலே அடக்கப்படுவதை பற்றியும் மண்ணிலிருந்தே அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான் என்பதை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே இதனால் தான் இஸ்லாம் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் மண்ணுக்குள்ளால் அடக்கப்படுவதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதை கட்டாயமானதாக இஸ்லாம் ஆக்குகின்றது. அன்பானவர்களே, இஸ்லாம் ஒரு சட்டத்தை, ஒரு விடயத்தை கொடுக்கும் பொழுது மனிதனுக்கு எதில் நலவு இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்கும், எதில் ஆபத்து இருக்கின்றதோ அதை விட்டு மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்கினால் அதில் நிறைய நலவுகள் இருக்கும், அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கினால் அதில் பெரும் பெரும் ஆபத்துகள் இருக்கும். இஸ்லாம் மண்ணுக்குள்ளால் ஒரு மனிதனை அடக்க வேண்டும் என்று சொல்கின்றதா? அதில் நிறைய நலவுகள் இருக்கின்றன. இதனால் தான் இஸ்லாம் மண்ணுக்குள்ளால் மனிதன் அடக்கப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் எந்த பூமியிலே வசிக்கின்றானோ அந்த பூமியிலே இருப்பதை, அந்த பூமியிலே வசிப்பதை, அந்த பூமியிலே அடக்கப்படுவதை விரும்புவது ஒரு சகஜமான ஒன்றாக இருக்கின்றது. எந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறந்தானோ அந்த பூமியை நேசிப்பது, அந்த பூமிக்குள்ளால் வாழ வேண்டும், அந்த பூமிக்குள்ளால் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புவது அந்த மனிதனுடைய இயற்கை சுபாவமாக இருக்கின்றது.
இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டும் அந்த குறைஷிகள் விரட்டும் பொழுது, நபி அவர்கள் வெளியாகி ஹிஜ்ரத் செய்தும் பொழுது சொல்லிவிட்டு சென்றார்கள், உன்னுடைய கூட்டம் என்னை வெளியாக்கவில்லை என்றால் நான் உன்னை விட்டும் வெளியாக மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடன் சொல்லிவிட்டு வெளியானார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே நாம் பிறந்தவர்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நாம் மரணிப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். இது மனிதனுடைய இயற்கை விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த விடயத்திலே ஜனநாயக ரீதியாக நாம் எப்பொழுதும் போராட வேண்டும். இதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். இதற்காக வேண்டி நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். இந்த பூமியிலே நாம் முழு உரிமையுடன் வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.